இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கழுத்து வலி. கழுத்து வலிங்கிறது சர்வைக்கலில் வந்து எலும்புகள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே சரியாக வரும். அந்த C1 to C7 வரைக்கும் இருக்குது. அதை வந்து கையில் நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எல்லாமே இடது கை உள்ளங்கையில் தான் இருக்குது. இப்போ சர்வைக்கல்ங்கிறது வந்து பார்க்க போனால் கழுத்து பகுதின்னா இந்த பெருவரலுக்கு பின்னாடி இருக்குது. இந்த பகுதி பின்னாடி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மடக்கிறோம் இல்லையா, இந்த இடமும் தான் கழுத்து பகுதி. இந்த கழுத்து பகுதியில் வலது இடது அப்படின்னு 2 பிரிவு இருக்குது. இப்போ நீங்கள் மொத்தமாக அந்த கழுத்து வலி உள்ள ஆட்கள் இப்படி தடவுனாலே இந்த இடத்துல வலி வந்து அதிகமாக இருக்கும். வலது பக்கம் தடவினாலும் சரி, இடது பக்கம் தடவினாலும் சரி. சில ஆட்களுக்கு வந்து எலும்பு வந்து கேப் இருக்கும். அந்த எலும்பு கேப்பெல்லாம் இங்கே மஜாஸ் பண்ணி விட்டுறலாம். ஒன்று மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் அப்படிமா தடவிக்கிட்டே இருக்கணும். தடவும் போது உங்களுக்கு வந்து வலி பயங்கரமாக எடுக்கும். வலியை பொருட்படுத்தாமல் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க, தேய்ங்க. அப்படி தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த இடத்துல லேசாக 2 சைடும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி விட்டுருங்க. சரிங்களா? இது ப்ரெஸ் பண்ண கழுத்தில் பின்னாடி இருக்க எலும்போட வேதனை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை ஒரு ஆயில் போடணும். நீங்கள் ஏதாச்சும் வீட்டில் இருக்க ஆயில் போட்டுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டே வரும். மருந்து மாத்திரை எடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கிடலாம். இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. இதுதான் ஏரியா. லொக்கேஷன் தெரியுதா? இந்த எலும்புக்கும் இடைப்பட்ட பகுதி. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோ எப்பேற்பட்ட கழுத்து வலியும் உங்களுக்கு சரியாயிடும். கீழிருந்து மேல் தடவுங்க, அப்புறம் மேலிருந்து கீழ் தடவுங்க. 2 பொசிஷன். அப்போ சைடில் நல்லா பிடிச்சி விடுங்க. எந்த மாதிரியான வலி இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குணமாகும். நன்றி, வணக்கம். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கோங்க.